ஆனா இந்த முழு நேரத்தையும் நாங்கள் வட இந்தியாவில் அதுவும் பீகாருக்கு மாத்திரம் அதிகமாக நாங்கள் செலவழித்துக்கிறோம். எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் முடிவு ஒரு நேரம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இந்த நாளின் வசனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது, தெய்வ கிருபை நம்ம மேல பெருக்க முடியாது. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆதாரம் நீதான் ஐயா, எந்த ஆதாரம் நீதான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீதான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீதான் ஐயா, என் சிலுவை சுமந்து என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்து என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவனிடம் சேருவேன், ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவனிடம் சேருவேன். ஆதாரம் நீதான் ஐயா, எந்த ஆதாரம் நீதான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீதான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீதான் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக சொன்னார். பரிசுத்தத்தை குறித்து நான் பேசினேன், ரத்த சாட்சியம் அறிவதை குறித்து பேசினேன், திருமண வாழ்க்கையை குறித்து பேசினேன், விசுவாச வாழ்க்கையை குறித்து பேசினேன், ஆழமான ஆண்டவரோடு நடக்கிறதை குறித்து பேசினேன். பல கோணங்களிலே பல காரியங்களிலே ஆண்டவர் உங்களை நடத்துவதற்காக ஏவினதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த இந்த காலையில நான் சொன்னேன், கடைசி நாளா இருக்க ஆண்டவரை உற்சாகமா ஒரு செய்தியை கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. அது சாயங்காலம் நீ செய்திருக்க, ஆனா இப்போ கொஞ்சம் எச்சரிப்பான சில காரியத்தை நீ சொல்லிட்டு போயிரு என்று ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால நான் திட்டமா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த செய்தியை சொல்றதுக்கு. ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்படியறது தானே வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் கீழ்படியணும்னா அவரை பிரியப்படுத்தினா மனுஷனை பிரியப்படுத்தி பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்தவனாக நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றாக கவனிப்புகள். சாயங்காலத்துல நீங்கள் எழுதி பிரகாசிப்பதற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை உங்களோடு கூட பேசி நான் உங்களை உற்சாகத்தோடு கூட நான் வழி நடத்த விரும்புகிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிப்பான ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் என்னை பாரப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பது மாத்திரமல்ல, எந்த நேரமும் வரலாம் என்கிற ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். அதற்குரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் குறித்து நான் பேச போகவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க முடியாது. இயேசு தன்னுடைய வருகையை குறித்து பேசும்போது, இயேசு தன்னுடைய வருகையை குறித்தும் உலகத்தின் முடிவுக்கும் காரியங்களை குறித்து பேசும்போது 3 சுவிசேஷத்திலையும் முதல்ல கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும்
என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் அழகாக சொல்கிறார். ஆண்டவருடைய சீஷர்கள் அவரிடத்துல தனித்து வந்து, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது, முதல் அடையாளம், முதல் எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறது எனது, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க, இயேசு தெளிவா அநேக அடையாளங்களை சொல்லவிருக்கிறாரு. ஆனா முதல் அடையாளமா என்ன சொல்றாரு? வஞ்சிக்கப்படுகிறதான அடையாளம். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எப்படி வஞ்சிப்பாருங்க? யார் வஞ்சிப்பாருனா, அதே அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்பவும் முதல்ல ஆண்டவர் யாரை குறித்து முதல்ல எச்சரிக்கையாக சொல்கிறாரு? கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி. ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி. அங்கேயும் மார்க்கும் அதைத்தான் முதல்ல எழுதுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 7வது 8வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கை. அந்த முதல் வார்னிங் நோட், இயேசு சொன்ன முதல் வார்னிங், என்னுடைய நாமத்துல என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இதை மார்க் இன்னும் கொஞ்சம் தெளிவாப்படுத்துகிறார். வாசிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நல்லா கவனிங்கய்யா, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில நடக்க போற காரியம் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறாரு. 3 இடத்துல எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்றாரு. 3 காரியத்திற்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்றாரு. அந்த 3 காரியத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவர் இதற்காகத்தான் சொல்கிறார். 33வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அவ காலத்தையும் தெரிஞ்சிருக்கணும், வரப்போகிற ஆட்களையும் அடையாளம் நினைச்சிருக்கணும். விசேஷமாக கள்ள தீர்க்கதரிசிகளால் நீங்க வஞ்சிக்கப்பட கூடாது. நல்ல கவனி, தீர்க்க தரிசனத்தை பூரணமாக நம்புகிறவன் தான். என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் என்ன சொல்வார்கள்? அப்ப கடைசி நாட்களில தீர்க்க தரிசனங்கள் அதிகமான நாட்கள். ஏனென்றால் ஆவியானவர் ஒளிந்து கொண்டிருக்கிற நாட்கள், ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்கள். அப்பொழுது குமாரரும் குமாரத்தையும் என்ன சொல்வார்கள்? தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள். இதனை நான் எந்த அளவும் நான் மாறுபட்டவன் அல்ல. நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லும் போது நல்லா கவனிங்க, நான் தீர்க்க தரிசனங்களை நம்புகிறேன். என் வேதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதி வச்சிருக்கேன். இந்த வருஷத்துல 97ல என்னெல்லாம் நடக்கும், நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க ஊழியர்ல என்னெல்லாம் நடக்கும் ஆண்டவர் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கேன். எங்க சபையில சொன்னதை நான் எழுதி எப்பவும் அப்பப்ப பாசுவேன். கர்த்தருடைய கிருபையினால